இன்னைக்கு அமெரிக்கா ஒரு இடத்த கையை காட்டி அங்க இருந்துதான் இந்த பொருளை வாங்கணும்னு சொன்னா அத கையை கட்டி வாயை புத்தி சரிங்க ஐயான்னு பின்தொடரும் நிலைக்கு வந்துட்டாரு பிரதமர் மோடி. அமெரிக்காவுல அவரை மட்டும் இல்லாம இந்தியாவையே அடமானம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிலைமைய கடந்த மாசமே கணிச்சு சொல்லி இருக்கிறாரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இப்ப நாம் யாரிடம் எண்ணெய் வாங்குவது என்பதை அமெரிக்கா தீர்மானிக்கும். அமெரிக்கா நம்மிடம் வந்து இன்னாரிடம் இருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொல்லும். ரஷ்யா ஒரு நாடு. ஈரான் அவர்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்களே முடிவு செய்வார்கள். நம் பிரதமர் முடிவு செய்ய மாட்டார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவங்க கண்காணிப்பார்கள். அவங்க ஒரு கண் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க கவனிப்பாங்க. இந்தியா எண்ணெய் வாங்கினால், அவர்கள் விரும்பாத யாரிடமாவது வாங்கினால் அவர்கள் நம்மை தண்டிப்பார்கள். ஒரு தலைவர் எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத யோசிச்சு சமயோஜித புத்தியோட நடந்துக்கணும். இன்னைக்கு தப்பிச்சா போதும்னு யோசிச்சா இப்படித்தான் நடக்கும். இன்னும் எதுக்கெல்லாம் மோடி ஆமஞ்சாமி போட போறாரோ. உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.